ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வரதுனால தீபாவளிக்காக நிறைய ரெசிபிஸ் நான் போடலான்னு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி லட்டு செய்யலான்னு இருக்கேங்க. இந்த லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக டேஸ்டியாக, அதுவும் நம்ம வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பரான சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு நான் 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கடலை மாவு கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ ஃபுட் கலர். இது நீங்கள் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நம்ம வீடியோ போடுறதுனால கொஞ்சம் கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பூந்தி செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பூந்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைவாக வேணும்னாலும் குறைவாக சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். ஆனால் 1 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு ஒரு கம்பி பதம் பாகு நமக்கு வேணும் நம்ம லட்டு செய்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ ஒரு கம்பி பதம் பாகு கரெக்டாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா, சர்க்கரை நம்மளுக்கு இறுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இது லெமன் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சர்க்கரை பாகு அதே அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரை இறுகிடும். நம்மளுக்கு லட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஒயிட்டாக அது மாதிரி சர்க்கரை பாகு மேலே தெரியும். அதனால் நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் ரெடியாக காஞ்சிட்ருக்கு. நம்ம கலக்கி வச்ச மாவு நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் வச்சு நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, தட்டாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. நான் கரெக்டாக அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பூந்தி நமக்கு ரொம்ப நேரம் நீங்கள் கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் விடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளவே நம்மளுக்கு பூந்தி ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா தட்டிட்டு, எண்ணெய் இல்லாமல் தட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய்லாம் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லாயிருக்கும். பூந்தி நம்மளுக்கு எண்ணெய் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பூந்தி கரண்டி இல்லாமையே நமக்கு ஓரளவுக்கு அந்த பூந்தி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எல்லா பூந்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நான் எல்லாமே நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஷேப் கரெக்டாக இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இது லட்டு இப்படியே நம்ம சக்கரை பாகுல போட்டு நம்ம லட்டு பிடிக்கலாம். ஆக்சுவலி அந்த முத்து முத்தாக கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நமக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் நான் போட்டு பொடியாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ லட்டு இன்னும் சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ நம்ம பூந்தி எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சக்கரை பாகு சப்போஸ் ஆறிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வெதுப்பாக இருக்குன்னா நம்ம பூந்தியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சக்கரை பாகில் நம்ம எடுத்து வச்ச பூந்தி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமா நெய்யில வந்து முந்திரி, திராட்சை வந்து நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் சேர்க்கும்போது இன்னும் வாசனையா இருக்கும். அதே சமயம் நம்ம முந்திரி, திராட்சை அது கூடவே நீங்க வந்து சப்போஸ் வெள்ளரி விதை அதெல்லாம் இருந்ததுனா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு முந்திரி, திராட்சை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 3, 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். அது வாசனைக்கு சூப்பரா இருக்கும் கிராம்பு சேர்க்கும்போது. இப்போ கொஞ்சம் இது ப்ரவுன் கலரா வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க முந்திரி நீங்க அப்படியே போட வேணாம்னு நெனச்சீங்கனாலும், குட்டி குட்டியா நீங்க கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அங்க நெறைய இடத்துல நம்மளுக்கு முந்திரி வந்து கடிப்படும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க, இப்போ முந்திரி, திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சமயத்துல நம்ம வந்து இது பூந்தி கூட எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா கலந்து விட்டாச்சு. இது கலந்து விட்டுட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னாவே, நல்லா அந்த ஜீராலாம் நமக்கு பூந்தியில சேர்ந்து இறங்கி வந்துரும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து தேவையான சைஸுக்கு நம்ம இத உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். அங்கங்க ஒரு முந்திரி, ஒரு திராட்சை கிடைக்கிற மாரி நம்ம எடுத்து வச்சு, நம்ம இந்த மாரி உருண்டை புடிச்சு ஒவ்வொன்னா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப இது வந்து உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு லைட்டா உங்களுக்கு அந்த நெய், எண்ணெய்லாம் இருக்க மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனா இது எல்லாமே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு நல்லா செட் ஆயி சூப்பரா வந்துரும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம லட்டெல்லாம் நம்ம புடிச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்க, அவ்வளோதாங்க சூப்பரா நம்ம லட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது 1/2 அன் ஹவர் இருக்கிறதுக்குள்ளவே பாருங்க, அது அழகா சூப்பரா வந்துருச்சு பாருங்க லட்டு. நமக்கு எதுவும் எண்ணெய்லாம் தெரியாது வெளியே, நெய்யெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா கடையில கிடைக்கிற மாரியே நமக்கு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, சூப்பரான லட்டு, டேஸ்டியான லட்டு நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடும்போது, நம்மளுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். வீட்ல இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு குடுத்து நீங்களும் அசத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.